லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. இவன் அம்மா அப்பா இல்லாம அவன் ஷாக் அடிச்சப்பா அனாதையா இருக்கான். அரசு நீங்க தான் நீ அனாதை பண்ணணும், இவனுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ண, இவனுக்கு யாருமே இல்லை, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஈபிக்காரவங்க என்ன பண்றாங்க? செக் பண்ண வயிறு செக் பண்ண, இப்ப யாரு இவனுக்கு பாத்துக்கிறவா? இவனுக்கு நீ யாரு இருக்கா? மதுரையில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக மின்வயர் அறுந்து மின்சாரம் தாக்கியதில் தம்பதி பரிதாபமாக பலியானார்கள். இந்த தம்பதியின் மகன் 10 வயது சிறுவன் ஆதரவற்று தவிக்கிறான். இவன் அம்மா அப்பா இல்லாம அவன் ஷாக் அடிச்சப்பா அனாதையா இருக்கான். அரசு நீங்க தான் நீ அனாதை பண்ணணும், இவனுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ண, இவனுக்கு யாருமே இல்லை, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். மதுரை மாநகர் டிவிஎஸ் நகர் துரைசாமி சாலை பகுதியில் வசித்து வந்த முருகேசன், அவரது மனைவி பாப்பாத்தி ஆகியோர் அந்த பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகின்றனர். நேற்று இரவு மழை சமயத்தில் கடையை அடைத்துவிட்டு வீட்டுக்கு பைக்கில் புறப்பட்டுள்ளனர். இந்த தம்பதியின் மகன் 10 வயது சிறுவன் அதே பாதையில் முன்னரே சைக்கிளில் சென்றுள்ளான். வயர் அருந்து தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த சிறுவன் பெற்றோரிடத்தில் கூறுவதற்காக மீண்டும் திரும்பி வந்துள்ளான். ஆனால் அதற்குள் அருந்து தொங்கிய மின் வயர் பட்டதில் முருகேசன், பாப்பாத்தி ஆகியோர் மின்சாரம் தாக்கி மகன் கண் முன்னரே உயிரிழந்து போனார்கள். பெற்றோரின் உடலை பார்த்து சிறுவன் கதறியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து சுப்பிரமணியபுரம் காவல்துறையினர் இருவரது உடல்களையும் மீட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். தற்போது அந்த தம்பதியின் 10 வயது சிறுவன் ஆதரவற்று தவித்து வருகிறான். அரசு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று இரவு மதுரை SS காலனி மீனாட்சி ரோட்டில் கடையை மூடிவிட்டு சென்ற தம்பதியான கணவன் மனைவி 2 நபர்களும் ஈபி ஒயர் அருந்து கிடந்தது பார்க்காமல் அதில் மேலே உரசி சம்பவ இடத்திலே இறந்து விட்டார்கள். இந்த நிகழ்ச்சி மனசுக்கு நெருடலாக உள்ளது. இவர்களுக்கு 10 வயது நிரம்பிய மகன் மட்டுமே உள்ளதால் பார்க்க பரிதாபமாக உள்ளது. அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் இந்த சம்பவத்திற்கு உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இந்த குடும்பத்திற்கு இந்த பையன் மறுவாழ்விற்காக TNEB சட்டத்திற்கு உட்படுத்து இதற்குண்டான நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் ஆலோசனை பெற்று இந்த பையனின் மறுவாழ்வுக்காக அடுத்து என்ன கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உடனடியாக இந்த பையனை மீட்டு அந்த பையனுக்கு தகுந்த இடத்தை தேர்வு செய்து அவர் வாழ்க்கைக்கு உறுதி அளிக்க வேண்டுகிறேன். இது எனது விருப்பம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பையனை பார்க்கறதுக்கு. அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த குடும்பத்திற்கு, இந்த பையனுக்கு வாழ்வு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.